வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நாம் எக்கை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இட்லி தட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் பூசிட்டு அந்த முட்டையை இந்த இட்லி தட்டில் உடச்சி ஊற்ற போகிறேன். இப்போ எல்லா முட்டையும் இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த முட்டையை அதில் ஒரு 3 to 5 நிமிஷம் இது வேக டைம் ஆகும். வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ முட்டை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறேன். கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆற வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்ருக்கேன். மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மஞ்சள், இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம முட்டை நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த மசாலா எல்லாம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த பதத்தில் இருக்கணும். இதை நம்ம முட்டை மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இந்த எல்லா முட்டையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சும்மா 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. இந்த சைடும் 1 நிமிஷம் வெந்தால் போதும். பிகாஸ் ஆல்ரெடி வெந்த முட்டை தான். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சா போதும். இப்போ இந்த முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் பிளெயின் பருப்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.